பக் பக் விஜய் கடந்த 6/1/2026 தேதியிட்ட குமுதம் ரிப்போர்ட்டர் இதழ் கவர் ஸ்டோரியில் நாம் சொல்லியிருந்தது போலவே விஜய்க்கு டெல்லியில்தான் பொங்கல் என்பது உறுதியாகிவிட்டது. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக அரசு தரப்பு மற்றும் விஜய் கட்சி நிர்வாகிகளை டெல்லி அலுவலகத்துக்கு அழைத்து விசாரித்தது சிபிஐ. அப்போது 30 செட் கேள்விகள், கேண்டீன் சாப்பாடு, விஜயின் சினிமா நிகழ்ச்சி மற்றும் அரசியல் நிகழ்ச்சி டைம்லைன் ஒப்பீடு ஆகியவற்றை வைத்து விஜய் தரப்பு நிர்வாகிகளை சிபிஐ இருக்கியது. இதை வைத்தே விஜயிடம் டெல்லி தரப்பு கூட்டணி டீல் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு விஜய் தரப்பிலிருந்து சரியான ரெஸ்பான்ஸ் வராமல் போகவேதான் ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதை கேட்டு பதற்றத்தில் ஆடி போயிருக்கிறார் விஜய். மேலும் சிபிஐ விசாரணையை எதிர்கொள்வதற்காக 50 வழக்கறிஞர்கள் கொண்ட டீம் ஒன்றை ஆர்கனைஸ் செய்து ஆலோசனை செய்திருக்கிறார். அப்போது சிபிஐ சம்மன் அனுப்பியதற்கு எதிராக நாம் கோர்ட்டுக்கு போக முடியுமா என்றும் சில நிர்வாகிகள் கேட்க, வழக்கறிஞர்களோ அப்படியெல்லாம் செய்ய முடியாது, விசாரணைக்கு சென்றுதான் ஆக வேண்டும் என சொல்லியிருக்கிறார்கள். இதனால் விஜயின் அச்சம் மேலும் கூடியிருக்கிறது. இதையடுத்து தன்னிடம் சிபிஐ எந்தெந்த கோணங்களில் எல்லாம் கேள்விகளை எழுப்ப வாய்ப்பு இருக்கிறதோ அதுபோல தன் வழக்கறிஞர் டீமை கேள்விகளை தயார் செய்ய சொல்லியிருக்கிறார். பிறகு இது தொடர்பாக கடுமையாக ஹோம்ஒர்க் செய்து வருகிறார் விஜய். இதுபோக ஜனநாயகன் சென்சார் சிக்கல் தனிக்கதை இப்படியாக நீளும் இந்த விவகாரத்தில் விஜய் சிபிஐயை எதிர்கொள்வாரா, டெல்லி டீலுக்கு சரண்டர் ஆவாரா என்பது பொங்கல் பொங்கி வரும்போது தெரிந்துவிடும். மொத்தத்தில் சட்டென மாறி வரும் தமிழக அரசியல் வானிலை எந்நேரமும் புயலாக சீறலாம்.